ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரியின் நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு உலர்ந்த எலும்புகள் உயிரிழந்தது. பிரியமானவர்களே, உலர்ந்த எலும்புகள் என்பது ஒரு முற்றிலுமாக நம்பிக்கையற்ற சூழ்நிலையை குறிக்கிறது. அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்றால் நிச்சயமாக வேதாந்தத்தின் அடிப்படையிலிருந்து அதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகியால் இதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் விடிவு காலம் வருமோ, எப்பொழுது முடியும் என்றெல்லாம் நீங்கள் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே முடிவு ஒன்றும் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லும் வண்ணமாக உலர்ந்த எலும்புகள் உயிரடையத்தக்கதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிரியை செய்கிறார். அதற்கு ஆதாரமாக எசேக்கியேல் 37:1-14 வரை. இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் காலத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ராஜ்யமின்றி சிதறடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர்களெல்லாம் ஒரு ராஜ்யம் கிடையாது. இப்பொழுது அந்த எருசலேம் நகரம் தீக்கிரையாக்கப்பட்டு பாழடைந்து கிடைக்கிறது. ஒரு சில சொற்ப ஜனங்கள் தான் இருக்கிறார்கள். எந்த ராஜாவும் கிடையாது, யூத ராஜ்யமும் கிடையாது, இஸ்ரவேல் ராஜ்யமும் கிடையாது. எல்லாரும் இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஆண்டவரிடம் மன்றாடி கொண்டு, ஆண்டவரை எப்பொழுது எங்களுக்கு முடிவு காலம் வரும், எப்பொழுது எங்களை கூட்டி சேர்ப்பீர் என்று சொல்லும் வண்ணமாக ஏங்கி தவித்தார்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையூட்டும் வண்ணமாக கிட்டத்தட்ட 30 வருடங்கள் கழித்து கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஒரு உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு கொண்டு சென்றார். எசேக்கியேல் 37:1-2. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தரினை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உணர்ந்ததுமாய் இருந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் வழி நடத்தின போது அந்த எலும்புகள் எல்லாம் திரளான எலும்புகள். அப்படி என்றால் அந்த யூத ராஜ்யமும் இஸ்ரவேல் ராஜ்யமும் பிடிக்கப்படும் பொழுது அவர்களை எல்லாம் கொண்டு போட்டு விட்டார்கள். ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போட்டு விட்டு அவர்களை புதைக்கி கூட இல்லை, அப்படியே விட்டு சென்று விட்டார்கள். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது அதெல்லாம் உலர்ந்த எலும்புகளாக இருந்தது. மிகவும் உலர்ந்தது என்பது ஒரு நம்பிக்கையற்ற, முற்றிலுமாக ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையை குறிக்கிறது. அத்தகைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் தேவன் இந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்க முடியுமா என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியுமே கர்த்தர் கேட்கிறார். அதை அறியாத எசேக்கியேல் தீர்க்கதரிசி திகைத்து போய், ஆண்டவரே அதெல்லாம் நீர் அறிவீர் என்று சொன்னார். ஏனென்றால் சாதாரணமாக மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஒரு உலர்ந்த எலும்புகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் யாரையாவது கல்லறை தோட்டத்துக்கு சென்று பொழுது அங்கே உலர்ந்த எலும்புகள் பார்ப்போம். அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா என்று நம்மை கேட்கும் பொழுது நம்ம நிச்சயமாகவே முடியவே முடியாது என்று சொல்லுவோம். ஆனால் இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் வழிநடத்த முடியினால் அவர் சொன்னது நீர் அறிவீர் என்று சொன்னது. அப்பொழுது தேவன் அவரை நோக்கி, நீ இந்த எலும்புகளை குறித்து நீ தீர்க்க தரிசனம் கூற வேண்டும். தீர்க்க தரிசனம் கூறும் பொழுது அவைகள் எல்லாம் எலும்புகள் ஒன்றோடு ஒன்று கூடிக்கொள்ளும். பிற்பாடு நரம்பும் சதையும் இசைக்கப்படும். பிற்பாடு நீர் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது ஆவி அதற்குள் வந்து அவர்கள் பெரிய சேனையாக இருப்பார்கள் என்று. எசேக்கியேல் 37:11. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். 37:14. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பிரியமானவர்களே, இங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லா நம்பிக்கையும் அற்று போய்விட்டது. மறுபடியும் எங்களை எல்லாம் ஒரு ராஜ்யமாக கூட்டி சேர்க்க முடியுமா? எல்லாம் உலர்ந்த எலும்புகள் போல், மிகவும் உலர்ந்த எலும்புகள் போல், பூசணம் பிடித்த எலும்புகள் போல் இருக்கிறதே, சாம்பல் பூத்த எலும்புகள் போல் இருக்கிறதே, இவையெல்லாம் உயிரடியுமா என்று கேட்ட பொழுது அவைகளெல்லாம் உயிரடிய சக்கதாக நீங்கள் அந்த அதிகாரத்தை பார்த்தீர்கள் என்றால் எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது அவை மிக திரளான செனையை போல் எழுந்து நின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக தருணங்களில் நாம் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் காணப்படுவோம்.
எப்பொழுது விடிவு காலம் வரும்? இப்படியே நாம் இருந்துவிட்டு சென்று விடுவோமா? உலர்ந்த எலும்புகள் போல் மற்றவர்கள் எல்லாம் எங்களை பார்த்து நகைக்கும் வண்ணமாக எங்களுடைய காரியம் இருக்கிறதே என்று நினைத்து கொண்டிருப்போம். சமீபத்தில் கூட ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தி, ஒருவர் படகில் சென்ற பொழுது அப்படியே காற்றில் அடைப்பட்டு அந்த படகு எங்கேயோ சென்று போய்விட்டது. பசிபிக் கடலில் கிட்டத்தட்ட 95 நாட்கள் அந்த கப்பலிலே சுற்றி சுற்றி திரிந்தார். அவர் எந்தவித சமீட்சை அனுப்பும் பொழுதும் கடலில் இருந்ததினால் அதை யாரும் கவனிக்கவே இல்லை. 95 நாட்கள் கடல் வெயிலிலும் மழையிலும் குளிரிலும் காற்றிலும் கிடைத்த சொற்ப உணவாகிய அந்த மீன்களை பிடித்து சாப்பிட்டு கொண்டு தண்ணீர் அந்த கொஞ்சம் அந்த உப்பு தண்ணீரை தான் குடித்து கொண்டு வாழ்ந்து வந்தார். அவருக்கு நம்பிக்கையெல்லாம் மற்று போயிட்டு, நான் இன்னும் எப்பொழுது சாவேன், என்றைக்கு சாவேன் நினைக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகி அவர் உயிர்மீச்சு கொடுத்து கரை சேர்த்தார். பிற்பாடு அவர்களுக்கு ஒரு மீட்பு படகு மூலம் அவர் கரைக்கு கொண்டு வரப்பட்டு சிகிச்சை அளித்த பொழுது உயிரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிற்கதியற்ற நிர்பந்தமான சூழ்நிலையில் தான் இஸ்ரவேல் ஜனங்களும் இருந்தார்கள். ஆனால் எசேக்கியா தீர்க்கதரிசி இங்கு தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது ஆவி அவர்களுக்குள் வந்து திரளான சேனையை போல் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். இதுவும் கூட இஸ்ரவேல் ராஜ்யம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டது. 1947 ஆண்டில் தான் அந்த ராஜ்யம் உருவாக்கப்பட்டது. ஒரு மேப்பில் இஸ்ரவேல் தேசம் என்று இல்லாமலே இருந்த பொழுது அந்த மேப்பில் இஸ்ரவேல் தேசம் என்று உருவாக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்தார். பிரியமானவர்களே, நம்முடைய பெயர் கூட அழிந்து போய்விட்டது, ஒளிந்து போய்விட்டது. இவர்களுக்கு நம்பிக்கையில் இவர்கள் எங்கே எழுந்து வரப்போகிறார்கள் என்றெல்லாம் நம்மை குறித்து எளியும் கிண்டலுமாக பேசினவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் ஒதுக்கிறது என்றவென்றால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படும் பொழுது நமக்குள் இருக்க உணர்ந்து போன நம்பிக்கையற்ற காரியங்கள் எல்லாம் மறுபடியும் உயிர் பெற்று திரளான செனியை நிற்பது போல் நாம் சாட்சியாக நிற்க முடியும். ஆகையால் நாம் கவலைப்படக்கூடாது. கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் நீங்களும் கூட ஒரு உலர்ந்த காரியத்திற்காக நம்பிக்கையற்ற சூழலில் இருக்கிறீர்களோ, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் மிகவும் உலர்ந்து நம்பிக்கையற்று இருக்கிறது, இந்த உலர்ந்த எலும்புகள் உலர்ந்து போன காரியங்கள் உயிரடைய வேண்டும் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். திரளான சேனையில் எழுந்தது போல நாமும் எழுந்து இருப்போம். நாம் சோர்ந்து போகக்கூடாது, நம்பிக்கையற்று இருக்கக்கூடாது. தேவன் நம்பிக்கையை தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் எசேக்கியா ராஜாவை பார்த்தீர்கள் என்றால், எசேக்கியா ராஜா கூட தன்னுடைய 40வது வயதில் தான், மிகவும் இள வயதில் ஒரு கட்டி ஒன்று வந்துவிட்டது. அது பெரிய கட்டியாக இருந்ததனால் ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொன்னார், நீர் பிழைக்க மாட்டீர், உம்முடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று கூறினார். அதை கேட்டு எசேக்கியா ராஜாவுக்கு அதிக வருத்தம். ஏனென்றால் அவர் மிகவும் உண்மையும் உத்தவமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை எடுத்து செய்து வந்தார். அப்பொழுது யூத ஜனங்கள் எல்லாம் தேவாதி தேவனிடம் அடைக்குறியாக இருந்த பொழுது இவர் முழுமனதோடு பஸ்கா பண்டிகை ஆசரித்து எல்லா காரியத்தையும் மிகவும் திறம்பட செய்தார். ஆலயங்களின் கதவுகளை பூட்டி போட்ட கதவுகளை எல்லாம் திறந்து பலிகளை எல்லாம் சபைப்படுத்தினார். அப்பேற்பட்ட ஒரு ராஜாவுக்கு தேவன் திடீரென்று சொன்னது, நீ இறந்து போடுவாய், காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று. அப்பொழுது எசேக்கியா ராஜா கூறினது, ஏசாயா 38:10, நான் என் பூர்ண ஆயுஷின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசலில் கூப்பிடுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்டு போகிறபோது சொன்னேன் என்றார். என் நாட்கள் அறுப்புண்டு போகும்போது இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான், நான் பாதாளத்தின் வாயிலில் சென்று விடுவேன் என்று எசேக்கியா சொல்லி, எசேக்கியா நீங்கள் அந்த ஏசாயா 38ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எசேக்கியா மிகவும் அழுதார் என்று. எசேக்கியா சுவப்புறமாக தீமை கொண்டு மிகவும் அழுதார். மூட்டை போலவும் குருவியை போலவும் கதறினேன் என்று கூறினார். அந்த கதறுதலை கேட்ட தேவன் ஏசாயாவுக்கு ஒரு வாக்கு சொல்லி, நீ அந்த பிளவியின் மேல் நீ அத்திப்பழ அடையை கொண்டு பட்டு போடுங்கள், இன்னும் உன் வாழ்க்கையில் 15 வருடங்கள் கூட்டுவேன் என்று. எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி இந்த காரியத்தை சொல்லி ஒரு 2-3 நிமிடம் கூட இல்லை, அவ்வளவு கதறினார். அவர் வாசல் முற்றத்துக்கு செல்லும் மூலமே மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வார்த்தை வந்தது,
ஒரு நம்பிக்கையூட்டும் வார்த்தையாக, உயிர் பெறும் வார்த்தையாக, உயர்ந்த எலும்புகள் உயிரடையத்தக்கதாக அவருடைய ஆயுசு நாட்களை தேவன் கூட்டினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்கள், நீங்களும் கூட ஏதோ ஒரு தீராத வியாதியினால் நம்பிக்கையற்று உலர்ந்த எலும்புகளைப் போல இருக்கிறீர்களோ, அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்து போகிறது, எப்பொழுது இசைக்கிய ராஜாவை போல நாம் பாதாளத்தில் இறக்கப்படுவேனோ என்று கலங்குகிறதா? கலங்க வேண்டாம். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலை எல்லாம் நாம் இசைக்கிய ராஜாவை போல் தெய்வத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்மை உயிர் பெற செய்து நம்முடைய வாழ்நாட்களை கூட்டி தருகிற தேவனாக இருக்கிறார். தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக ஆபிரகாமின் வாழ்க்கை. நாம் ஆபிரகாமின் வாழ்க்கை இருக்கும் பொழுது அவர் 75 வயதாக இருக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை அழைத்தார். தேசத்தை விட்டும் ஜாதியை விட்டும் உன்னத்தை விட்டும் திரும்பி நான் கொடுக்கும் தேசத்திற்கு வர வேண்டும் என்று. ஆபிரகாம் உடனடியாக கீழ்ப்படிந்தார். கிட்டத்தட்ட 90 வயதாகும் பொழுதும் கூட ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்தது. சாராய்க்கும் குழந்தையே இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நீ வெளியே வந்து வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பார், இந்த நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று. அதை தேவன் கூறினதை ஆண்டவர் ஆபிரகாம் விசுவாசித்தான். அதை ஒரு நீதியாக கருதினார். ரோமர் 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளான போதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாம் சாராள் வாழ்க்கையில் ஒரு உலர்ந்த எலும்புகள் தான் காணப்பட்டது. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிட்டு, சாராளுடைய சரீரமும் செத்து போயிட்டு. ஆனாலும் தேவன் வாக்குத்தத்தம் செய்ய வல்லவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று அவர் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். தன்னுடைய சரீரத்தை குறித்தோ சாராளின் கற்பம் செத்து போனதை குறித்தோ கவலையே இல்லை. கர்த்தர் சொல்லிவிட்டார், நிச்சயமாகவே செய்து முடிப்பார். பிரியமானவர்கள், நாம் கர்த்தரத்தில் விசுவாசமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆபிரகாம் சாராமலை போல உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். இதை கேட்டுக்கொண்டு பிரியமானவர்கள், 2 நாட்களாக நீங்கள் கர்ப்பத்தின் கடிக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஏராளமான வைத்தியர்களை பார்த்து விடுதலை இல்லாமல் நம்பிக்கையற்று சொந்து போயிருக்கிறீர்களோ, கவலை வேண்டாம். தேவாதி தேவனத்தில் விசுவாசம் வைத்து, ஆண்டவரே என்னுடைய உலர்ந்த போன கற்பத்தை உயிரடைய செய்யும், உலர்ந்த எலும்புகளாக இருக்கிற என்னுடைய காரியங்களை நீ உயிரடை செய்யும், கற்பத்தின் தனியை தர வேண்டும் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயமாகவே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தேவன் நமக்கும் உதவ வல்லவராக இருக்கிறார். நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாச குறைவு ஏற்படும் பொழுது ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய வேண்டும் என்று. அந்த மருந்து மாத்திரைகள் வைத்தியர்கள் எல்லாம் நல்லதுதான். ஆனால் அதற்கு மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் வைக்கும் பொழுதுதான் நம்முடைய உலர்ந்த எலும்புகள் உயிரடைய முடியும். தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாயின் ஊர் உதவி. இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலங்களில் அந்த நாயின் ஊரில் இருந்து ஒரு விதவை பெண் இருந்தார். அவளுக்கு ஒரே மகன் தான், புருஷனும் கிடையாது. அந்த ஒரே மகன் இறந்து போய்விட்டார். நம்பிக்கையற்ற சூழ்நிலை. அந்த இறந்து போனதுனால் அந்த பாடையை சுமந்து கொண்டு வர பொழுது வெகு திரளான அந்த கிராமத்தார் திரண்டு கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். அவருடைய துக்கம் மிகவும் கொடிதான துக்கம் என்று கொண்டு அவளும் அந்த பாடியின் பின்னாக வந்து கொண்டே இருந்தார். பொதுவாக பெண்கள் பாடியின் பின்னாக வரமாட்டார்கள். ஆனாலும் இது ஒரே மகன், தாய்க்கு ஒரே மகன் என்னை விட்டு சென்று விட்டான், இனி யாரும் இல்லை, நிர்கதியாக இருக்கிறேன் என்று ஒரு அழுகையும் கம்பலுமாக வந்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்தார். லூக்கா 7:12. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த பொழுது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தாள், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்தில் ஒப்புவித்தார். பிரியமானவர்களை, நாம் சோர்ந்து போங்க. இந்த நாயினூர் தாய்க்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலை. ஒரே மகன், அவனும் இறந்து போய்விட்டார்.
பாடையின் பின்னாடி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை அவர்கள் அடக்கம் செய்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு உலர்ந்த எலும்புகள் போல அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரடைய செய்தார். கர்த்தர் சொன்னது கலங்காதே, பாடையை தொட்ட பொழுது அந்த வாலிபன் எழுந்து உயிரோடு தாயின் இடத்துக்கு ஒப்புவித்தார். பிரியமானவர்கள், எத்தனை பெரிய அதிசயம் பாருங்கள். இதே அதிசயத்தை செய்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோடு நம்மோடு கூட இருக்கிறார். அதை கண்டவர்கள் எல்லாம் சொன்ன பொழுது எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அங்கு இசைக்கேல் தீர்க்கதரிசி வாக்கு உரைத்த பொழுது அங்கு உலர்ந்த எலும்புகள் எல்லாம் திரள் கூட்டமாக மனித ஜனங்களாக மாறி போனது. ஆனால் அந்த வார்த்தையில் மாம்சமானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு உயிரோடு இருக்கும் பொழுது அந்த பாடையை தொட்ட பொழுது உடனே அந்த வாலிபன் கிடைத்தான். பிரியமானவர்களே, நாமும் கூட நாம் உலர்ந்த எலும்புகளாக இருக்கும் காரியத்தில் தேவனுடைய தொடுதல் அவசியம் என்று தேவனை நோக்கி கதற வேண்டும். ஆண்டவரே, என்னை பாடையை தொட்டது போல என்னுடைய உலர்ந்த எலும்புகளாக இருக்கிற இந்த காரியத்தை எங்கள் வீட்டில் இதை தொட வேண்டும். கடன் பிரச்சனை உலர்ந்த எலும்புகள் போல் இருக்கிறது, மீண்டு வர முடியாமல் போல் இருக்கிறது, அதை தொட வேண்டும் என்று கேட்க வேண்டும். வேலையில்லாத காரியம், இன்னும் படிப்பின் சம்பந்தமான காரியம், எல்லாவற்றிற்கும் வியாபாரத்தில் வருகிற செழிப்பு, எல்லா காரியத்தையும் என்னென்ன காரியங்கள் நீங்கள் இதை முடியவே முடியாது என்று நினைக்கும் பொழுது அந்த காரியத்தை உயிரடை செய்வதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொட வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தொடுதலை பெற்ற ஜனங்களாக ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த செத்துப்போன வாலிபன் உயிரடைந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் உலர்ந்த எலும்புகள் போல் இருக்கிற காரியங்களை எல்லாம் தேவன் நீக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக மரித்த லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டார். நாம் அனைவரும் தெரிந்த பொழுது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த பொழுது பெத்தானியா கிராமத்தில் இருந்த மார்த்தாள், மரியாள், லாசரு அந்த குடும்பத்தை மிகவும் அதிகமாக சிநேகித்தார். பெத்தானியாவுக்கு வரும் பொழுதெல்லாம் அங்கே தங்கி மார்த்தாள் பணிவிடை செய்வாள், மரியாள் பாதத்தில் அருகே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருப்பார். ஆனால் அந்த லாசரு வியாதிப்பட்டவனாக இருந்தார். அவர் எவ்வளவு முறை அந்த வீட்டிற்கு சென்ற பொழுதும் கூட லாசருவை குணப்படுத்தினதாக தெரியவில்லை. ஆனால் லாசரு இறந்து போய்விட்டார் என்று சொன்ன பொழுது மறுபடியும் 2 நாள் அங்கே தங்கினார். பிற்பாடுதான் சென்றார். லாசரு மரித்திருக்கிறான், நித்திரை அடைந்திருக்கிறான், எழுப்பப் போகிறேன் என்று. சீஷர்கள் கூட சொன்னார்கள், நித்திரை அடைந்திருந்தால் அவள் பிழைப்பான் என்று. ஆனால் அங்க பெத்தானியா கிராமத்துக்கு வந்த பொழுது லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று என்று சொன்னார்கள். ஊரார் ஜனங்களும் மார்த்தாளும் மரியாளும் தேவனிடம் வந்து கதறி அழுகிறார்கள், கர்த்தாவே, நீர் இங்கே இருந்திருந்தால் இந்த காரியம் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறார்கள். பிரியமானவர்கள், நாமும் கூட இந்த லாசரு மரித்து 4 நாள் போல உயிரற்ற எலும்புகளைப் போல கர்த்தர் மட்டும் எங்களோடு இருந்திருந்தால் இந்த காரியம் நடந்திருக்காது. தேவன் எங்களை கைவிட்டாரோ? தேவனுக்கு நாங்கள் நன்றாக தானே பணிவிடை செய்து கொண்டிருந்தோம். தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் பாதத்தில் அமர்ந்து கேட்டுக்கொண்டுதானே இருந்தோம். ஏன் அவர் கூப்பிட்டும் வரவில்லை, சொல்லி அனுப்பியும் வரவில்லை, 2-4 நாள் கழித்து வந்திருக்கிறார்களே என்று அநேக காரியங்கள் எல்லார் மனதையும் குழப்பிக் கொண்டிருந்தது. ஆனால் தேவன் ஒரு நேசிக்கிறவர்களுக்கு பெரிதான அற்புதத்தை செய்யும் வண்ணமாக அங்கு வந்தார். பிற்பாடு யோவான் 11:17 இயேசு வந்த பொழுது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பிற்பாடு கல்லை அகற்றச் சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்வாறு கட்டளை கொடுக்கிறார். யோவான் 11:43 இவரை சொன்ன பின்பு லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுத்தப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உலர்ந்து போன எலும்புகளைப் போல மரித்து போன காரியங்கள் உயிரே வராது. செத்து 4 நாள் ஆயிற்று, கல்லையை எடுத்து போட்டால் கூட நாரும் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக ஒரு உலர்ந்த காரியங்கள், உயிரற்ற காரியங்கள் இருக்கும் பொழுது உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நமக்கு அதிசயம் செய்ய வல்லவர். லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது
நம் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகும். உலர்ந்த எலும்புகள் உயிரடையத்தக்கதாக தேவனே ஒரு வார்த்தை சொல்லும் என்று நீங்கள் கேளுங்களேன். நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் உலர்ந்த எலும்புகள் உயிரடையத்தக்கதாக தேவன் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக பஞ்ச காலத்தில் உயிர்ப்பிக்கிற தேவன். தேவன் எல்லா தேவைகளையும் அறிகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம் வறுமையில் இருக்கும் பொழுது யாருமே நம்மை நினைக்க மாட்டேங்கிறார்கள், கர்த்தர் கூட மறந்து விட்டாரோ என்று. பொதுவாக ஏழையாக கஷ்டப்படுபவர்களை மற்றவர்கள் அதிகமாக கண்டு கொள்வதில்லை. சொற்ப ஜனங்கள் தான் இறக்க குணம் கெட்டும் இருப்பார்கள். அப்படி ஒரு கொடிய பஞ்சம் வந்தது. 2 ராஜாக்கள் 6:24. சீரியா ராஜாவாகிய பெனாதாத் சமாரியா இஸ்ரவேல் தேசத்தை முற்றுகை போட்டார். அப்பொழுது அந்த இஸ்ரவேல் தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. எப்படிப்பட்ட பஞ்சம் என்றால், ஒரு பெண் ராஜாவை கூப்பிட்டு முறையிடுகிறார். அப்பொழுது அவள் சொன்னது 2 ராஜாக்கள் 6:28. ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, நான் இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் அவளை நோக்கி, நான் உன் மகனை தியா என்று அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றார். பாருங்கள், எப்பேற்பட்ட கொடிய பஞ்சம் பாருங்களேன். தன்னுடைய சொந்த மகனையே ஸ்திரீகள் சமைக்கத்தக்கதாக அவ்வளவு வறுமை. அடுத்த நாள் பசி கண்டிப்பாக கொண்டு தின்றால்தான் முடியும் என்ற ஒரு மகனை கொடுத்து கொண்டு தின்று விட்டார்கள், மற்றொரு மகனையோ அவள் ஒழித்து விட்டாள். எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான பஞ்சம் பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு கொடிய வறுமை இருக்கிறதா? உலர்ந்த எலும்புகள் போல் இருக்கிறதா? அடுத்த வேளை உணவுக்காக, அடுத்த காரியத்துக்காக என்ன செய்வோம் என்று கைகளை பிசைந்து கொண்டு இருப்பீர்களோ? கடன்காரர்கள் வந்து விட்டால் என்ன செய்வேன்? கவலை வேண்டாம். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி இடம் முறையிட்ட பொழுது அவர் சொன்னார், நாளை இந்நேரத்தில் 1 கலம் கோதுமை மிகவும் சீப்பா எல்லாரும் கோதுமை கிடைக்கும் என்று சொன்னார். எலிசா தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படியே பஞ்சமெல்லாம் தீர்ந்தது. நாம் அறிந்த காரியம் தெரியும். 4 குஷ்டரோகிகள் சீரிய இராணுவத்துக்கு சென்ற பொழுது தேவன் சீரிய இராணுவத்தின் மேல் குதிரைகளின் நிலைச்சலை கேட்ட பொழுது அவர்கள் நினைத்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற மக்களை கூப்பிடுகிறார்கள், நாம் ஓடி போய் விடுவோம் என்று சிதறிவிட்டு சென்றார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த 1 கலம் அரைச்சேக்கலுக்கு வைக்கப்பட்டது, 1 கலம் கோதுமை. அப்பேற்பட்ட பஞ்சத்தை எலிசா தீர்க்கதரிசியின் வார்த்தையின் மூலம் தேவன் தீர்த்து விட்டார். நம்மையும் கூட தேவன் தீர்க்கதரிசிகளாகவும் ராஜாக்களாகவும் அழைத்திருக்கார். நாம் வார்த்தையை சொல்ல வேண்டும். நாம் கஷ்ட காலத்தில் சோர்ந்து கொண்டு எப்பொழுதும் ஒரு நெகட்டிவான வார்த்தையை சொல்லக்கூடாது. எல்லாம் முடிந்து போய்விட்டது, அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிந்தது என்று நாம் அடிக்கடி ஒரு வேண்டாத நெகட்டிவான வார்த்தையை சொல்லும் பொழுது அப்படியே பலிக்கும். ஆனால் நாம் தீர்க்கதரிசிகளாக அழைக்கப்பட்டபடியால் எலிசா தீர்க்கதரிசியை போல, தேவனே இந்த வறுமை நீங்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறேன், என் செழிப்பு வர வேண்டும் என்று கட்டளையிடுகிறேன், என் வாழ்க்கையை செழிப்பாக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறேன், உலர்ந்த எலும்புகள் போல இந்த காரியம் எனக்கு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் கொடுத்தது போல நீங்களும் தேவனிடம் சொல்லிவிட்டு எலிசா தீர்க்கதரிசி சொன்னது போல உரைத்து பாருங்கள். நம் வாயின் சொற்களினால் நம்முடைய நல்வாழ்வு பிறக்கும். தேவன் கிருபை செய்வார்கள். அடுத்ததாக இந்த எலிசா தீர்க்கதரிசி மரித்த பின்பும் ஒரு அற்புதம். ஏனென்றால் அவருடைய எலும்புகளில் அவ்வளவு உயிரோட்டமாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். 2 ராஜாக்கள் 13:21. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்ட பொழுது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தார். எலிசா தீர்க்கதரிசி இறந்து கல்லறையில் போட்டு விட்டார்கள். அது எலும்பாக ஆகிவிட்டது. அப்பொழுதுதான் அநேக நாள் சென்றிருக்கும். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஒரு வாலிபனை சுமந்து வரும் பொழுது திடீரென்று ஏதோ படைகள் வந்து விட்டது. பயந்து கொண்டு அந்த வாலிபனை அப்படியே பாடையோடு எலிசா தீர்க்கதரிசியின் கலையில் தூக்கி போட்டுவிட்டு ஓடி போய் விட்டார்கள். ஆனால் அந்த வாலிபன் எலிசா தீர்க்கதரிசியின் எலும்புகளில் பட்ட பொழுது உயிரடைந்தான். பிரியமானவர்கள், நம்முடைய எலும்புகளையும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை பாய்ந்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம் சரீரத்தில் இருக்கிற உலர்ந்து போன காரியங்கள் உயிரடையும். அதிக நாள் வியாதிப்பட்டு
நீங்கள் தவிக்கிறீர்களோ கவலை வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை வேண்டி பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நமக்குள் ஊனாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே எல்லா வியாதியினால் பட்டுப்போன உலர்ந்து போன காரியங்கள் எல்லாம் முற்றிலுமாக தேவன் நீக்க வல்லவராக இருக்கிறார். எலிசா தீர்க்கதரிசி இறந்து போய் எத்தனை நாட்கள் கழித்தும் அந்த எலும்புகள் மேல் இன்னும் ஆவியானவரின் அசைவாடுதல் இருந்தது. அது ஒரு செத்துப்போன வாலிபனை உயிரடை செய்தது. அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய எலும்புகளில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் பொழுது நம்முடைய சரீரத்தில் நீண்ட நாள் வியாதிகள் ரசனாகி இயேசு கிறிஸ்து நாமத்திலே நீங்குவதாக என்று நாம் கட்டளை கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு பெரிய அற்புதம் நம் வாழ்க்கையில் இருக்கும். கடைசியாக இழப்பின் மத்தியில் உயிரடைதல். யோபு குறித்து நாம் அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். யோபுக்கு வந்த துன்பங்கள் எல்லாம் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார்கள். சரீர சுகத்தையும் இழந்து விட்டார்கள், சொத்து சுகம் எல்லாம். யோபு 2:3 யோபின் சிநேகிதர் வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். யோபு 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிறோம் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தார். 2 வசனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். யோபின் சிநேகிதர் வந்து மகா கொடிய துக்கம். வேதாந்தத்தில் யோபின் துக்கம் மட்டும்தான் மகா கொடிய துக்கம் என்று எழுதி வைக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் யோபுக்கு தன் துக்கம் மாறும், எல்லாம் கிடைக்கும் என்ற எந்த வாக்குத்தத்தமும் தேவனிடமிருந்து இல்லை. ஆபிரகாமுக்காவது நான் உனக்கு குமாரனை தருவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் இருந்தது. ஆனால் யோபுக்கோ மகா கொடிய துக்கம் மட்டும்தான். நான் சோட்டை எடுத்துக்கொண்டு சுருந்து கொண்டிருந்தார். ஆனால் தேவன் அவர் யோபு சொன்னதெல்லாம் நான் மரித்தாலும் தேவனை பார்ப்பேன் என்று, அவருடைய துக்கம் மாறும் மறுபடியும் சீர்படும் என்றெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. ஆனாலும் உலர்ந்த எலும்புகளை உரடைய செய்த தேவன் யோபுவின் முன்னிலையை பார்க்கலும் பின்னணியை இரட்டத்தனையாக மாற்றினார். நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியவர்களே, அவர்களுக்கு அவர்களுடைய துக்கம் மகா கொடிய துக்கம்தான். அந்த துக்கத்தின் மத்தியில் நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் முன்னிலையை பார்க்கணும், பின்னணியை ஆசீர்வதிக்க தேவன் யோபுவின் உலர்ந்த எலும்புகளாகிய வாழ்க்கையை உயிரடைய செய்த தேவன் நம்மையும் உயிரடை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, உலர்ந்த எலும்புகள் உயிரடியும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் நாங்கள் சில காரியங்களை சிந்தித்தோம். கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கையற்று இருக்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு திரளான எலும்புகளுக்கு நீர் தீர்க்க தரிசனம் உரைக்க செய்த பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்து ஒன்றோடொன்று கூடி தசைகள் இணைக்கப்பட்டு ஆவி உயிரடை செய்து பெரிய சேனையாக எழுந்திருந்தார்கள். அதை பார்த்த பொழுது மறுபடியும் கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்ன பிரகாரம் இன்றைக்கும் கூட எங்கள் தேச வரைபடத்தில் இஸ்ரவேல் என்று ஒரு தேசம் இருக்கிற தயவுக்காக கொடாவிலே ஸ்தோத்திரம். நீர் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க செய்கிற தேவனாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். யோபுக்கு வந்தது மகா கொடிய துக்கம். கொடிய துக்கத்திலேயும் தேவன் நீர் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்ய வல்லவராக இருந்தபடியாலும் கொடாவிலே ஸ்தோத்திரம். எசேக்கியா ராஜா தன் நாட்கள் அவ்வளவுதான் முடிந்து போகிறது என்று சொல்லி நினைத்த பொழுது 5 நிமிடத்தில் அவருடைய வாழ்க்கையை முற்றிலுமாக உலர்ந்த எலும்புகளாகிய வாழ்க்கையை உயிரடைய செய்த தயவுக்காம் கொடாவிலே ஸ்தோத்திரம். எங்களையும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கெஞ்சிறோம் கர்த்தாவே. பரிசுத்தோப்பனே, ஆண்டவரே, எலிசா தீர்க்கதரிசி வாக்கு உரைத்த பொழுது கொடிய பஞ்சம் நீங்கினது கர்த்தாவே. கொடிய உலர்ந்த எலும்புகள் போல இந்த கொடிய பஞ்சகாலம் நீங்கினது. எலிசா தீர்க்கதரிசி இறந்து போனது கூட அவருடைய எலும்புகளில் ஒரு பிரேதம் பட்ட பொழுது உயிரடைந்தது. பரிசுத்த ஆவியானதாமே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் அசைவாடி உலர்ந்து போன காரியங்களை எல்லாம் நீர் உயிரடை செய்ய வல்லவராக இருக்கிறபடியால் கொடாவிலே ஸ்தோத்திரம். நீர் கூடும் கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே. 400 விதவை நம்பிக்கையெல்லாம் இழந்து வந்து கொண்டிருந்த பொழுது நீர் பாடையை தொட்டு வாலிபனை பிழைத்திரு என்று சொன்ன பொழுது பிழைத்தான் கர்த்தாவே. ஆண்டவரே, அதே போல் எங்கள் வாழ்க்கையிலும் உலர்ந்து போன காரியங்களை பிழைக்கத்தக்கதாக நீர் தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று கெஞ்சினோம். செய்ய போற தயவுக்கா ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உயிரோட்டம் வரையத்தக்கதாக உம்முடைய வார்த்தையினால் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கெஞ்சினோம். எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம்.
இரட்சகர் மீட்புமாய் இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.